இப்படி பாக்குறதுக்கே கேவலமா அலங்கோலமா இருக்க செல்ஃபை ஒரே நிமிஷத்துல இப்படி மாத்தலாமா? இது ஹவுஸ் கிளீனிங் சீரிஸ் பார்ட் 2 பாப்போமா? இதெல்லாம் எனக்கு கிளீன் பண்றதுக்கு ஒரு நிமிஷம்லாம் ஆகலங்க. ஆஃப் டே எடுத்துக்கிச்சு ஃபுல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு. மேல இருக்க செல்ஃப்ல இருக்கிறது எங்க அண்ணன் ட்ரெஸ், கீழே இருக்க செல்ஃப் இருக்குது என் ட்ரெஸ். எல்லாத்தையும் கீழே தள்ளி போட்டேன், எல்லாத்தையும் மடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தா மலை மாதிரி குஞ்சு போயிருக்கு. அது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நானே பெருமூச்சு விட்டேன். இதுல எப்படாப்பா நான் மடிச்சு வைக்க போறேன்னு. அது மடிச்சு வைக்கிறதுக்கே எனக்கு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மடிச்சு டக்குன்னு மேல எடுத்து வச்சுட்டேன். எனக்கு அது வரைக்குமே தோணல மேல வந்து ஸ்கிரீன் போடணும்னு. பட் அதுக்கப்புறம் திங்க் பண்ணதுனால ஸ்ட்ரைட்டா நானும் தாம்பரம் கிளம்பிட்டேன். நம்ம ஜெயச்சந்திரன் ஃபர்னிச்சருக்கு அங்க போனா கலரா விதவிதமா ஸ்கிரீன் துணி வச்சிருக்காங்க. டோருக்கும் விண்டோக்கும் நம்ம கபோர்டு இருக்க சைஸுக்கு டோருக்கு போற ஸ்கிரீன் வாங்கினா சொல்லிட்டு தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் எடுத்து போட்டேன். அதுல இந்த 3 வந்து கரெக்டா இருந்தது சொல்லிட்டு இங்கி பிங்கி வாங்கி போட்டேன். எது நம்ம வீட்டுக்கு வர போகுதுன்னு. அதுல இது வின் பண்ணதுனால இதையே நம்ம தூக்கிட்டு வந்தாச்சு. இதை பார்த்துட்டு மத்த ரெண்டும் இந்த vlog வந்து நான் எடுத்ததே மெயினாக ஒரு சிஸ்டருக்காக தான். யூடியூப்ல ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் அது இன்னைக்கு தான் வந்து எனக்கு டைம் கிடைச்சது. சாரி சிஸ்டர் டிலே பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் தேவையில்லாத துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிளாத் போட்டு அதில் வந்து மூட்டை கட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் துணி வந்து போட்டதுக்கப்புறம் கபோர்டே வந்து சூப்பராக இருந்தது. எப்படி இருந்தது சொல்லுங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்.